ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உலக அழிவின் பொழுது மனிதர்களுக்கு கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய அதிசய சக்தி, அது என்ன அப்படிங்கிறது அங்கங்கே புராண கதைகளில், மத நூல்களில் இருக்குது. உதாரணத்துக்கு ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா, இறுதியில் தான் ஆஞ்சநேயருக்கு பறக்கிற சக்தி கிடைக்கும். அது வரைக்கும் அவர் பறக்க மாட்டார். கடல் கடந்து போய் சீதையை மீட்கிறதுக்கோ அல்லது அங்கே போய் செய்தி சொல்கிறதுக்கோ அவர் பறந்தே போவார். ஸோ இந்த பறக்கிற சக்தி உண்மையில் மனிதர்களுக்கு இறுதியில் வரப்போகுது. இது நிறைய பேருக்கு இது கனவாகவும் இருக்கும். கனவுல பறந்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் கனவுல நடக்காது. ஏதோ கொஞ்சமாவது அது ப்ராக்டிக்கலாக இருந்திருந்தால் தான் அது நடக்கும். ஸோ ஏதோ ஒரு டைமில் நாம் அப்படி இருந்திருக்கணும். அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்களோட பேசுவோம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் அவங்க நமக்கு இந்த உறவாக இருப்பாங்க. அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த உறவில் இருந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அவங்கள பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் கனவுல பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சவங்க கூட நீங்கள் பேசுகிறீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆழமாக மனிதனுடைய மனதில் பதிவாகக்கூடிய விஷயங்கள் உணர்வுபூர்வமான விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் மனிதர்கள் பறக்கிறது. ஒரு விதத்தில் அதோடைய வெளிப்பாடாக தான் மனிதன் நம்ம ஏன் பறக்கக்கூடாதுன்ட்டு அந்த ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நடக்குது. ஸோ இது ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக 2 அர்த்தம் இருக்குது. இது வள்ளலார் கூட பறக்கும் கலை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்பார் திருவருட்பால. ஸோ அந்த பறக்கும் கலை பற்றி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, கனவுல எத்தனை பேருக்கு பறக்கிற மாதிரி கனவு இருக்குது அவங்க அவசியம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா, நமக்கு தொடர்ந்து பறக்கிற மாதிரியே கனவு வரும். இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், நாளன்னைக்கு வரும். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க நமக்கு என்ன தோணுன்னா, ஒருவேளை நம்ம நிஜமாக பறந்துட்டு தான் இருப்போமா? குறிப்பாக அந்த கனவு முடிஞ்சு காலைல எழுந்திரிச்ச உடனே நமக்கு 100% நம்மளால் பறக்க முடியும்னு நமக்கு தோணும். இன்னும் கேட்டால் நம்ம ட்ரை பண்ணி கூட பார்ப்போம். ஏன்னா கனவுல பார்த்திங்கன்னா அப்படி நின்று அப்படி கொஞ்சம் அப்படி ஓடுற மாதிரி இருக்கும், சல்லுன்னு அப்படியே பறக்க ஆரம்பிப்போம். இது உண்மையில் இறுதியில் நடக்கும். புதுசாக இல்லை, ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்தது. கல்பன்றது 5000 வருடத்தை சொல்லுவோம். இது ஒரு காலச்சக்கரம். முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். நரகத்தின் இறுதியில் தான் நாம் இப்போ இருக்கிறோம், கலியுகத்தின் இறுதி. ஸோ அப்போ கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரும். இந்த நேரத்தில் தான் ஆத்மாக்களுக்கு பறக்கிற சக்தி கிடைக்கும். பறக்கிறது அப்படிங்கிறது கோழி கூட பறக்கும், கழுகும் பறக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை, கோழி பறந்து இன்னொரு ஊருக்கு போகாது, கடலை கடந்து போகாது. ஆனால் பருந்து போன்ற பறவைகளால் முடியும். ஸோ நம்ம இப்போ சொல்கிற பறக்கும் கலை கழுகு மாதிரி, அதை விட அதிகமாக. பட் கோழி மாதிரி கிடையாது. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இறந்த பிறகு பேயா அலையிறாங்க இல்லையா, அவங்க எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே டக்குன்னு போயிடுவாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இறக்குறாங்கன்னா, அவங்களுடைய நெருங்கிய உறவு அமெரிக்காவில் இருக்குதுன்னா நினச்சா அந்த செகண்ட் தான், எண்ணத்தின் சக்தி தான், டக்குன்னு அங்கே போயிடுவாங்க. ஆனால் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் கோழி மாதிரி போகிறதுன்னு சொல்கிறது. கழுகுன்றது மேலே போகணும், மேல் நோக்கி போகணும் இல்லையா? ஸோ அப்படி மேல் நோக்கி போகிற அதிசயத்தை கடைசியில் பார்ப்பாங்க, பேயா அலையிறவங்களே பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய தண்டனையாக, மனிதர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனையாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட விஷயமே, துரோணாச்சாரியருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு கிடைக்கிற தண்டனை தான் உலகத்தில் யாருமே அனுபவிக்காத தண்டனைன்னு கிருஷ்ணர் சொல்வார். கொடூரமான தண்டனை. அது என்ன அப்படின்னா, அவனுக்கு உடலும் கிடைக்காமல் கடைசி வரைக்கும், உலகம் அழியிற வரைக்கும் அவன் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான், உடல் கிடைக்காம. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேயாவே அலைவான். கடைசியில் உடம்பு யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா உடம்பு கிடைக்கணும்னா தாயின் கர்ப்பத்தில் பிறக்கணும். எல்லாருமே இறந்து கிடக்கும்போது யாருக்கு போய் பிறக்கிறது? இப்போ எல்லாருமே பேயாக அலைவாங்க. அதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். அதாவது அந்த பேரலை பூமியையே மூழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்கள் அந்த கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கும். பட் அந்த இடத்துக்கு மனிதர்களால்
பேயா அலையிறவங்களால போக முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ அவர்கள் வந்து அப்படி ஒரு பயத்தில் இருப்பாங்க. அதே நேரத்தில் மேலேயும் அவங்களால போக முடியாது. எங்கே போனாலும் சுற்றி சுற்றி கடலையே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய தண்டனையாக இருக்கும். அதுதான் பயங்கரமாக இருக்கும். அதுவும் நிறைய பேருக்கு கனவுல வந்திருக்கும். ஸோ அப்போ ஒரு சில ஆத்மாக்கள் சல்லுன்னு மேலே போகிறத அவங்க பார்ப்பாங்க. நம்மளும் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால போக முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? மேலே எங்கே போகிறது? இப்போ அமெரிக்காவில் என் பையன் இருக்கிறான், நான் அங்கே போகிறேன். என் மனைவி இருக்கிறா, அங்கே போகிறேன் இல்லையா? மேலே என்ன இருக்குதுன்னே தெரியாது. அப்புறம் எப்படி மேலே போக முடியும் இல்லையா? இப்போ மேலே ஏதோ ஒன்று இருக்குது, நான் அங்கே போகணுன்னு நினச்சா நீங்கள் போயிடுவீங்க. மேலே என்ன இருக்குதுன்னே தெரியலனா எதை நினைப்பீங்க? அதுதான் பிரச்சனை. ஆனால் கடைசியில் எல்லோரும் போயிடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஞானம் கொடுக்குறோம் இல்லையா? இங்கே ஞானம் கொடுக்கறதே நாம் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா, அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். கடவுள் மேலே இருக்கிறாருன்னா அங்கே தான் இருக்கிறார். ஸோ சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து அதை விட உயரமான இடம் கிடையாது. ஸோ அதுதான் எண்டு. அந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறார். அது செம்பொன் நிறமான ஒளி உலகம். மனிதனுக்கு அது ஆழமாக பதிவானதுனால செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையிலே இறைவன் இருக்கிறது வந்து செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்கே நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம். அங்கேருந்து இந்த பூமிக்கு வந்து சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவித்தோம், நரகத்தில் துக்கத்தை அனுபவித்தோம். அது காரணம், நரகத்தில் உடம்புன்னு நினச்சிட்டோம், சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்போம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு சொர்க்கத்தில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறக்கும்பொழுது, உடல்னு நினைக்கும்பொழுது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்கிட்டோம், புலன் இன்பத்துக்கு அடிமையாயிட்டோம். ஸோ அதனால் இந்த உடலை மீறி எதையும் யோசிக்கக்கூடிய சக்தியை மனிதன் இழந்துட்டான். இதை விவேகானந்தர் கூட சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், உடல் நீங்கள் கிடையாது, உடல் உணர்வையே மறந்துடுங்க. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் செய்து. அப்போ அந்த ஆத்மா தான் நீங்கள். ஒருவரை ஒருவர் ஆத்மானு மட்டும் பாருங்கள். பூர்வ மத்தியில் அந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஆத்மா இருந்துட்டு கண் வழியாக என்னை பார்த்து வாய் வழியாக பேசுறது ஆத்மா தான் அப்படின்ற உணர்வு இருக்கணும். ஆனால் அந்த சக்தி கிடையாது. அந்த சக்தி வேணும்னா சிவ பரமாத்மா நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ எந்த அளவுக்கு சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா மனதால் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, அதே மாதிரி நானும் உடம்பு கிடையாது, ஆத்மான்ற உணர்வுலே இருக்கணும். அப்படி நீங்கள் எவ்வளவு நேரம் அல்லது எத்தனை முறை அப்படி உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவே நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ன்ற உணர்வை மறப்பீங்க. ஸோ அந்த உடல் உணர்வை முற்றிலும் மறந்த நிலையில் தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் நிலைமை தான் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஸோ அப்போ ஏன்னா இப்போ கடவுள் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார், நிச்சய புத்தி உள்ளவர்கள் தான் இதை எடுப்பார்கள். யாருக்கு அந்த நிச்சய புத்தி வரும்னா, முந்தைய கல்பத்தில் யார் இந்த ஞானத்தை எடுத்து முயற்சி செய்து சொர்க்கத்திற்கு போனார்களோ அவர்களே தான் இப்போவும் வந்து ஞானத்தை எடுப்பார்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்தாலே கண்டிப்பாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையாக இருந்திருந்தால் தான் இப்போ இந்த ஞானம் உங்களுக்கு புரியும், பிடிக்கும், ஃபாலோவும் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிள். ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா காரியமும் செய்வோம். ஆனால் கவனம் மட்டும் இறைவன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரம் வேணாலும் உயிர் போகலாம். அதுவும் இப்போல்லாம் திடீர் மரணம் இருக்குது. உலகழிவும் எப்போ வேணாலும் வரலாம். இயற்கை சீற்றம் எல்லாமே பார்க்குறோம். ஆனால் நாம் ரெடியாக இருக்கணும். எங்கே போகிறோம் அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், அவர் ஆத்மாவுடைய அப்பா அவர் இல்லையா? அமெரிக்காவில் உங்கள் அப்பா இருக்கார், மனைவி இருக்கார், குழந்தை இருக்காருன்னு நினச்சிங்க போனீங்க. என் ஆத்மாவுடைய அப்பா இங்கே இருக்கிறாருன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு அங்கே போயிடுவீங்க. ஸோ அதை தான் தினம் தினம் சொல்ல உணர்வுபூர்வமாக அதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்க மற்ற அனைத்தையும் மறக்கும் பொழுது, நான் அங்கேருந்து தான் வந்தேன், அங்கே போக போகிறேன். இதை கடவுள் எப்படி சொல்லுவார்னா, குழந்தைங்க இந்த சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, ஆனுவல் டே அப்போ வேஷம் போடுவாங்க. அப்பா அம்மா வந்து அந்த குழந்தை நடிக்கும், எல்லாம் ஸ்டேஜெல்லாம் நடக்கும். முடிஞ்ச உடனே அப்பா அம்மா தான் இட்டு போவாங்க. அந்த மாதிரி 5000 வருஷம் இந்த பூமின்ற ஸ்டேஜில் நாம் நடித்தோம். இந்த பூமியை சார்ந்தவர்களே கிடையாது நாம். ஏலியன் தேடுறாங்களே, அந்த ஏலியன் வேறு யாரும் இல்லை, நாம தான் ஆத்மாக்கள். அதனால தான் ஆத்மா அழியாது. இப்போ பஞ்சதத்துவத்தினால் ஆன இந்த உடம்பு பஞ்சதத்துவத்தோடு கலந்துடும்.
ஆத்மா பஞ்ச தத்துவத்தினால ஆனது கிடையாது. அதனால தான் ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது அப்படின்னு கீதையில் இருக்கும். ஸோ இப்போ ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்க 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 அந்த கடைசி நேரத்தில் வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த வெளி உலக கவர்ச்சி இதில் இருந்தெல்லாம் புத்தி விலகிடுச்சின்னா துக்கமும் உங்களுக்கு வந்து, அதாவது துக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களை பயமுறுத்தாது, துக்கப்படுத்தாது. ஏன்னா உடல் உணர்வு தான் காமத்தையும் கொடுக்கும், கோபத்தையும் கொடுக்கும், பயத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும், பதற்றத்தையும் கொடுக்கும். நான் அழிவற்ற ஜோதி, இந்த பூமியை சார்ந்தவனே கிடையாது, பரந்தாமத்தை சார்ந்தவன். இப்போ நாடகம் முடிஞ்சிடுச்சு, 5000 வருஷம் நடிப்பு நடிச்சிட்டேன், இப்போ அழிச்சிட்டு போகிறதுக்கு அப்பா வந்திருக்கார் அப்படின்ற எண்ணம் சதா மைண்டுக்குள்ளே எழுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடலை விட்ட உடனே டக்குன்னு மேலே போயிடுவீங்க. மற்றவர்களுடைய நிலைமை தான். ஆனால் எல்லோருக்கும் இந்த ஞானம் போயிடும். இப்போ கேட்குற எல்லோரும் நிச்சய புத்தியோடு கேட்க மாட்டாங்க, ஆனால் கேட்டுட்டாங்கல்ல, அது மைண்டில் இருக்கும். கடைசியில் நிஜமாகவே உடலை விட்டு வரும்போது அப்போ யோசிப்பாங்க, ஆஹா ஒருத்தன் சொன்னானே நமக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுவும் எடுத்தோடனே பண்ண மாட்டாங்க, பேய அலைவாங்க. அப்போ கூட இவங்களுக்கு இந்த உலகம் சுகம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உலக அழிவு வரும்போது பயப்படுவாங்க, உடம்புல இருந்தாலும் சரி, உடம்புல இல்லாட்டினாலும் சரி. அந்த நேரம் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் முயற்சி பண்ண முடியாது, பயத்தில் தான் பண்ணுவாங்க. இங்கேருந்து தப்பிச்சு போகணுமே, அதுக்கு பேர் தான் அடித்து உதச்சி இட்டுட்டு போகிறதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம கடவுளோட ஜோடியாக போகணும், அவர் கூடவே போயிடணும். பின்னாடி போனால் மாட்டிக்குவோம். ஸோ அதுக்கு தான் இப்போ இறைவன் சொல்கிறார், இப்போவே இந்த பூமியில் நான் இல்லை, மேலே இருக்கிறன்ற உணர்விலே இருங்கன்றார். ஸோ கடைசி நேரத்தில் 2 விதமானவர்கள் இருப்பாங்க. ஆக்சுவலாக மேலே பரந்தாமத்தில் உலகம் அழியும்போது தான் போக முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நடுவில் ஒரு உலகம் இருக்கும், ஒளி உலகம். அங்கே யார் இருப்பாங்கன்னா, இறைவன் நினைவிலே இருந்து இந்த உடலை விடுறவங்க, உலக அழிவுக்கு முன்னாடி விடுறவங்க சொர்க்கத்துக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் சொர்க்கமாக இந்த பூமி அழிந்து தான் மாறும். அப்போ சொர்க்கம் வரலை. அப்போ அது வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதனால் அவங்கள சூக்ஷ்ம தேவதைகள்னு சொல்லலாம். சொர்க்கத்தில் இருக்கிறவங்க தேவதைகள், அவங்கள தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். நாம் தான் அப்படி இருந்தோம் அப்படின்னு நமக்கு சொல்லி நம்ம அப்படி அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. சொர்க்கம் வர வரைக்கும் நாம் அங்கே இருப்போம் தற்காலிகமாக. அதேமாதிரி நம்ம சகோதர ஆத்மாக்கள்லாம் பூமியில் உடல்ன்ற உணர்வில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அவர்களும் மேலே வரணுன்ற சுபமான எண்ணம் மட்டுமே உருவாக்கிட்டு இருப்போம். மற்றவர்கள் உலகம் அழியும்போது உடலை விட்டு வெளில வந்தாலும் பேயாக இங்கே அலைஞ்சிட்ருப்பாங்க. அப்போ பேய அலைகிறவங்களும் ஒளி உடல் தான், மேலே சூக்ஷ்ம தேவதைகளாக இருக்கிறவங்களும் ஒளி உடல் தான். ஆனால் அவங்க மேலே இருக்கிறாங்க, இவங்க கீழே இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்களா, அப்பர் ரெல்மில் இருக்கிறாங்க, இங்கே லோயர் ரெல்மில் இருக்கிறாங்க. அதை எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரில, ஆனால் உண்மையிலே கடைசியில் அப்படி தான் இருக்கும். அப்போ கீழே இருக்கிறவங்களால மேலே போக முடியாது, ஏன்னா அதற்கான பயிற்சி அவங்க பண்ணதே கிடையாது. கடைசியில் ரொம்ப துக்கம் தாங்காமல் இருக்கும்போது முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த முயற்சி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும். அப்போ மேலே இருக்கிறவங்க அமைதி சக்தியை கொடுக்கும்போது அவங்கள அறியாமல் கீழே இருக்கிறவங்களுக்கு அமைதி உணர்வு வரும். அப்போ தான் மன ஒருநிலைப்பட்டு மேலே போகிறதுக்கு இறைவனை நினைப்பாங்க. அப்போ மேலே போயிடுவாங்க. ஸோ எத்தனை பேருக்கு பறக்கிற மாதிரி கனவு இருக்குது, அதை பற்றி கமெண்ட்டில் அவசியம் தெரியப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் வந்தீங்கன்னா எல்லா வீடியோக்களுடைய லிங்க்கும் இருக்கும். முரளி வீடியோ, ஜென்ரல் வீடியோ எல்லாமே அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.